ஜெய் ஸ்ரீராம். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே. அத்தியாயம் 10. ஒரு நாள் ஹனுமனின் குறும்பு உச்சகட்டத்துக்கே சென்று விட்டது. அன்று அமாவாசை நாள். வனத்தில் உள்ள ஆற்றின் கரைகளில் அகத்தியர் உட்பட பல முனிவர்களும் கூடி ரிஷி தர்ப்பணம் செய்தபடி இருந்தனர். அவ்வேளையில் காட்டெருமை கூட்டம் ஒன்றை அனுமன் துரத்தி கொண்டு வரவும் அவை வெகுண்டு போய் தர்ப்பணம் புரிந்தபடி இருந்த முனிவர்களுக்கு இடையே புகுந்து ஓடியது. சில எருமைகள் அமைதியாக தவத்தில் இருந்த சில முனிவர்களை மிதித்து கொண்டு ஓடியதில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அவர்களின் தவமும் கலைந்து போனது. அவ்வளவு பேர் முகத்திலும் கோபக்கனல் கொழுந்துவிடத் தொடங்கியது. அதே சமயம் பால அனுமனை பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் திரிகால ஞான சக்தியில் அனுமன் எப்பேற்பட்ட ஒரு விசேஷ பிறப்பு என்பதும் அவன் பெற்றிருக்கும் வரங்களும் அவர்களுக்கு நினைவில் வரத் தொடங்கின. அதனால் தங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை அவர்கள் அடக்கி கொண்ட போதிலும் அகத்திய முனிவரிடம் சென்று தாங்கள்தான் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அகத்தியரும் சரியான நேரத்தில் நான் அதை செய்வேன். இப்போது அனுமன் கல்வி கற்கும் பருவத்தில் உள்ளான். அவன் அறிய வேண்டியது நிறையவே உள்ளது. 18 சாஸ்திரங்களையும் அவன் கற்க வேண்டும். அதற்கு நிறையவே தேவை இருக்கிறது என்றார். வேதங்கள் 4. அதன் அங்கங்களான சிஷை, சந்தஸ், வியாக்கரம், நிருத்தம், ஜோசியம், கல்பம் என்கிற 6. இது போக மீமாம்சை, நியாயம், தர்ம சாஸ்திரம், புராணம் என்னும் 4உடன் ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம் என்று ஒரு வானரன் 18 சாஸ்திரங்களையும் கற்று ஆவதுதான் என்ன? அது ஆறறிவு படைத்த மானிடர்களுக்கு, குறிப்பாக அரசாட்சி புரிய வேண்டிய தகுதி கொண்டவர்களுக்குத்தானே என்று சில முனிவர்கள் திருப்பி கேட்டனர். அகத்தியரும் அவர்களுக்கு பொறுமையாக பதில் அளித்தார். முனிவர்களே, வானர இனத்தை நீங்கள் மனித இனத்துக்கு கீழாக பார்க்கிறீர்கள். இது தவறு. அந்த நாயகன் அன்னை உமையோடு சேர்ந்து தன் களிப்பான தேஜஸையே அனுமனாக்கி இருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அழகிய தேவகுமாரனாக அல்லது பூவுலகில் ஒரு வீரனாக அல்லது ஒரு எழில் பெண்ணாக என்று எவ்வளவோ விதத்தில் பிறப்பெடுக்க வைக்க அவரால் முடிந்தும் அவர் ஏன் வானர இனத்தில் அனுமனை தன் அம்சமாக படைத்தார் என்பதை எண்ணி பாருங்கள். இதன் பின்னாலே சூட்சும காரணங்கள் உள்ளன. தோற்றத்தில் மனித தன்மையும் குணத்தில் விலங்கு தன்மையும் கொண்ட ஒரு இனமே வானர இனம். இதில் தோற்றத்தில் மட்டுமின்றி செயலிலும் தெய்வீக குணங்கள் ஒரு வானரனுக்கு வாய்த்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாய் திகழப் போகிறான் அனுமன். ஒரு வகையில் வானர இனம் நம் மன அமைப்போடு பொருந்தி போவது. மனித மனதுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு சக்தி வானரத்திற்கும் உண்டு. அதிலும் அனுமன் பெற்றிருக்கும் சக்திக்கு பின்னால் பல சூட்சமங்கள் உள்ளன என்று வியத்தாரமாக பேசி அவர்களை சமாதானம் செய்த அகத்திய மகரிஷி அனுமனிடம் வெகு அன்பாகவும் பழகத் தொடங்கினார். இந்நிலையில் ஒரு அட்சய திருதியை நாளன்று அனுமனை குருகுல வாசத்தில் கல்வி கற்பிக்க அகத்திய மகரிஷியின் ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து விட்டாள் அஞ்சனை. மகரிஷி, என் மைந்தனை ஒரு தேர்ந்த சான்றோனாக நீங்கள் ஆக்கிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதே சமயம் கிஷ்கிந்தையில் இந்திர புத்திரனான வாலியும் சூரிய புத்திரனான சுக்ரீவனும் வளர்ந்து வந்தனர். சூரியன் தன் மகனான சுக்ரீவனுக்கு தனது வித்தைகளை கற்பிக்க பெரிதும் விரும்பினான். ஆனால் சுக்ரீவனுக்கு அதில் துளியும் நாட்டமே இல்லை.
கல்வி கற்பிக்க சூரியன் முனைந்த போதெல்லாம் காட்டிலே விளையாடவும் வேட்டை புகியவும் சென்று விட்டான். வாலியோ ஒரு மூர்க்கனாய் கூடவே பலசாலியாக வளரத் தொடங்கி விட்டான். இந்திரனின் மகன் என்பதால் அவனது மோக குணம் அப்படியே வாலியிடமும் வெளிப்பட்டது. இப்படி வாலி சுக்கிரீவர்களைப் போலவே ஏகப்பட்ட வானரங்கள் தேவர்களின் திட்டமிட்ட சேர்க்கையால் தோன்றினார்கள். அவ்வளவு பேருமே வானரங்களுக்கே உரிய சேட்டைகளும் செய்கைகளுமே கொண்டிருந்தனர். எவருக்கும் குருகுல வாசம், தேவக்கல்வி, சாஸ்திர அறிமுகம், குரு சேவை, கர்ம அனுபவம், வித்தை நுட்பம் என்று எதுவும் பெரிதாய் ஏற்படவில்லை. அவை எல்லாம் வானரங்களுக்கு தேவையும் இல்லை என்பது போலவே கருதிக்கொண்டு இருந்து விட்டனர். அப்படி ஒரு நிலையில்தான் அஞ்சனை மற்ற வானரங்கள் போல எண்ணாது அனுமனின் பரசக்தியை எல்லாம் கருத்தில் கொண்டு அவனை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து விட்டாள். இதை கண்ட மற்ற முனிவர்கள் அனுமனைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். வனத்தில் இருக்கும்போதே அவனது குறும்புகளை தாள முடியவில்லை. அப்படிப்பட்டவனை ஆசிரமத்திலேயே வைத்து கொள்வது என்பது ஒளியத் தெரியாதவன் தலையாகி வீட்டிலேயே ஒளிந்தது போலதான் இருந்தது. அனுமன் ஆசிரமத்தில் குறும்புகளை தொடர்ந்தான். உறங்கிக் கொண்டிருந்த முனிவர்களின் சடைகளை இணைத்து கட்டிவிடுவது, அவர்களது தண்டங்களை உடைத்து போட்டுவிடுவது, கமண்டலங்களை பந்து போல உருட்டி விளையாடுவது என்று அவன் வேட்டைகளை தொடர்ந்தான். இதை கவனித்த அகத்திய மகரிஷி ஒரு நாள் ஆற்றில் நின்று ஆதித்தனாகிய அந்த சூரியனை எண்ணி துதிக்கும்போது அவனை அழைத்தார். அவனும் அவர் எதிரில் பிரசன்னமானான். ஆதித்தனே, அனுமனுக்கு நீ உன் ஒளி கலையால் சாஸ்திரங்களை போதிப்பாயாக. நாளுக்கு நாள் அனுமனின் குறும்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவனது அசாத்திய பலம் காரணமாக அவனை அடக்குவதும் பெரும்பாடாக உள்ளது. அவனை சபிக்கவும் முனிவர் பெருமக்கள் அஞ்சுகின்றனர். அது அந்த ஈசனையே சபித்தது போல ஆகிவிடும் என்கிற அச்சமே காரணம். நீ அளிக்கும் சாஸ்திர ஞானத்தாலாவது அவன் தன் குறும்பை குறைத்து கொள்வான் என்று நான் கருதுகிறேன் என்றார். மகரிஷி, தங்களை விடவா சாஸ்திர ஞானம் தருவதில் நான் சிறந்தவன் என்று ஆதித்தனும் கேட்கத் தவறவில்லை. ஆதித்தா, அனுமன் என் வகையில் அந்த ஆதிநாதன், மகாதேவன், பரம்பொருள். அவனுக்கு நான் உபதேசிப்பது குருவுக்கு சிஷ்யன் உபதேசம் செய்வதை போன்றது. ஆனால் நீ ஆத்ம ஒளியானவன். ஞான ஒளி ஒருவருக்கு ஏற்படுவது என்பது உனது பலமிருந்தால் மட்டுமே நிகழும். நீயும் உன் கலைகளில் 100ல் 1 பாகத்தை தருவதாக வரமளித்திருக்கிறாய். எனவே வரமளித்து விட்ட காரணத்துக்காகவும் ஆதி பரம்பொருளே உன் வடிவில்தான் ஒளியாக இலங்குவதாலும் உன்னால் மட்டுமே சகல சாஸ்திர ஞானத்தையும் அனுமனுக்கு போதிக்க முடியும் என்று அகத்தியர் ஆதித்தனுக்கு எடுத்து கூறிட, ஆதித்தனும் அனுமனை அழைத்து கொண்டு விண்ணகரத்தில் சஞ்சரித்தபடியே சாஸ்திர ஞானத்தை அவனுக்கு போதிக்கத் தொடங்கினான். எப்பொழுதுமே கல்விக்கு ஒரு குணம் உண்டு. அது ஒருவருக்குள் நுழையத் தொடங்கிவிட்டால் பல்கி பெருகி மற்ற அனைத்துவித ஞானங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரத் தொடங்கிவிடும். அந்த கல்வியாளனும் கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்க தொடங்கி விடுவான். அனுமனும் அதில் தலை சிறந்து விளங்கினான். தனது ஆசனான ஆதித்தனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அதில், நீ மட்டும் ஏன் ஒளியோடு இருக்கிறாய்? உன் குணம் என்பதே சுடுவதாக இருக்கிறதே, இது எதனால்? போன்ற குழந்தைத்தனமான கேள்விகள் முதல், பரமாத்மா எனப்படுவது எது? ஜீவாத்மாக்கள் ஏன் உருவாகின்றன?
பரமாத்மாவில் இருந்து தோன்றும் ஜீவாத்மாக்கள் ஏன் பரமாத்மாவை பிரிய வேண்டும்? பின் பரமாத்மாவை அடைய போராட வேண்டும். காலம் என்றால் என்ன? அதன் தொடக்கம் எங்கே? அதன் முடிவு எப்போது? இப்படி பற்பல கேள்விகள். சூரியனுக்கும் ஹனுமனுக்கு பாடம் கற்பிப்பது எளிதாக இருந்தது. சுக்கிரீவனை தான் காணாக முடியவில்லை. பதிலுக்கு அனுமனை ஆக்குவதில் ஒரு நிறைவிருந்தது. அனுமன் சாஸ்திரத்தில் மட்டுமல்ல, இசையிலும் தேர்ந்த நல்ல அறிவு பெற்றவனாக இருந்தான். அகத்திய மகரிஷி சில சமயங்களில் வீணை வாசிப்பதை வழக்கமாக கொண்டவர். அந்த வீணையை எடுத்துக்கொண்டு அனுமனும் வாசித்ததுதான் ஆச்சரியம். தொடக்கத்தில் தந்தி நரம்புகள் அறுந்து போனது. அப்போது ஆசிரமத்தின் பக்கம் வந்த நாரதர் கூட அனுமனை பார்த்து கேலியாக சிரித்தார். மனித மனங்களுக்கே இசை வசப்பட பிராப்தம் வேண்டும். நீ வானகன், உனக்கு எதற்கு இந்த வீண் வேலை என்றபோது அதை கேட்டு அனுமன் ஊக்கம்தான் பெற்றான். அப்போது மனதை ஒருமைப்படுத்தினால் எல்லையில்லாத சக்தி உடையதாக அது மாறும் என்று சூரியன் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது. எனவே மனதை ஒருமைப்படுத்தி தியானத்தில் ஆழ்ந்து விட்டான். அதன் பின் தியானம் கலைந்து அவன் இசைக்கத் தொடங்கவும் அதில் ஒரு மது சுவையே இருந்தது. இருப்பினும் கோபமும் குறும்பும் முற்றாக நீங்கிவிடவில்லை. பிற முனிவர்களும் அனுமனை அவனது அசாதாரண பலம் காரணமாக நெருங்கிடத் தயங்கி தூரவே நின்றனர். இதையெல்லாம் கண்ட அகத்தியர் ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு கட்டினார். பூஜைக்கு பூ வேண்டும் என்று அனுமனிடம் கேட்டபோது அனுமன் ஒரு பன்னீர் மரத்தில் இருந்து மென்மையாக பறித்து வந்து தராமல் அந்த மரத்தையே பிடுங்கி வந்து அதை உலுக்கி கீழே விழுந்த பூக்களை எடுத்து கொள்ள சொன்ன சம்பவத்தை பயன்படுத்தி, ஹனுமனே, உனது சக்திகள் அவ்வளவும் இந்த நொடி முதல் உனக்கு மறந்து போக கடவும். உனது வலிமை என்பதை உனக்கு தெரியாமலேயே உன்னுள் கிடக்கட்டும். அதை எவராவது ஞாபகப்படுத்தினாலன்றி அது உனக்கு தெரிய வராது. யானைக்கு அங்குசம் போல உன் வகையில் என் சாபம் ஒரு கட்டாக விளங்கட்டும். நீ பக்குவப்பட்ட ஞானியாக திகழத் தொடங்கிடும் போது இந்த சாபம் முற்றாக நீங்கிவிடும் என்றார். இந்த சாபத்திற்கு பிறகு அனுமனும் முற்றாக மாறிவிட்டான். பெரும் சாஸ்திர வல்லுனனாக இசைவேந்தனாக மட்டுமே திகழ்ந்தான். அது மட்டுமல்ல, கானகத்து முனிவர்களிடம் இருந்து விலங்கினங்கள் அவ்வளவற்றிடனும் அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டான். அனைவருக்கும் உற்ற நண்பனாகவும் இனியவனாகவும் விளங்கத் தொடங்கி விட்டான். இப்படி ஒரு சமயத்தில்தான் ஆரண்யத்தில் வாலியின் பலமும் அதன் காரணமாய் பெரும் பாதிப்புகளும் ஏற்பட ஆரம்பித்தன. குறிப்பாக வாலியோடு யாராவது நேருக்கு நேர் எதன் பொருட்டு நின்றாலும் அவர்கள் தங்கள் பலத்தில் சரி பாதியை அவனிடம் இழந்து விடுவார்கள். அந்த நொடியே வாலி தனது சுய பலத்துடனும் எதிரியின் அரை பலத்துடனும் ஆக 1/2 பங்கு பலத்துடன் இருக்க, எதிரி யாராக இருப்பினும் அவருக்கு அரை பங்கு பலம் மட்டுமே இருக்கும். வாலி இப்படி ஒரு வரசித்தியை பெற்றது ஒரு தனி கதை. அதனால் கிஷ்கிந்தையே வாலியின் வசம் சிக்கிக்கொண்டு திணறியபடி இருந்தது. வாலியின் பலமும் வீரமும் இலங்கை வேந்தன் இராவணன் காதுகளுக்கும் சென்று சேர்ந்திருந்தது. இதனால் இராவணனுக்கும் யார் அந்த வானரம், அதை பார்க்க வேண்டும், அது எப்படி எதிரியின் பலத்தை அபகரிக்கிறது என்பதையும் இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருந்தது. ஏனென்றால் இராவணன்தான் பூ உலகில் தனக்கு நிகராக எவருமே இருக்கக்கூடாது என்று அரசாட்சி செய்து வந்தான். விண்ணையும் மண்ணையும் ஆட்டி படைக்கும் 9 கோள்களையுமே அவன் தன் சிம்மாசனத்தின் முன் படிகளாக்கி தினமும் அவற்றை மிதித்து கொண்டு ஏறித்தான் தன்
அரியாசனத்தில் அமர்வதையே ஒரு வழக்கமாக கொண்டிருந்தான். இப்படிப்பட்டவனிடம் உன்னையும் தூக்கி சாப்பிட்டு விடும் ஒரு வீரனும் பூவுலகில் இருக்கிறான். அவன் மானுடன் கூட அல்ல, ஒரு வானரன் என்றால் ஆத்திரமும் ஆவேசமும் ஒரு சேர வரத்தானே செய்யும். ஓம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம்.